இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று என்ன சொல்லுவார்கள்? யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்பாங்க, அப்படியா இல்லையா? அல்லது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப்மாஷ் செய்யணும்பாங்க. டப்மாஷா அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும்பாங்க, அப்படியா இல்லையா? இது குறிக்கோளா? நீ நடிகனாகுவதோ, உன் யூடியூப்பில் உன்னுடைய வீடியோக்கள் வருவதோ, டப்மாஷிகள் வருவதோ, நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் பிலிம்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ, நீ அதில் புகழ் பெறுவதோ, இது குறிக்கோளா? அது குறிக்கோள் அல்ல, அது லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால் உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும். உன்னை விட அதில் சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய். அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் வாழ்வின் முடிவில் ஒட்டுமொத்த வாழ்வையும் வீணானதாக, குறிக்கோளற்றதாக ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான். என்ன சொல்லவில்லை, நீ விளையாடாதே, படிக்காதே, நீ எதையும் செய்யாதே, எந்த குறிக்கோளோடும் வாழாதே, நீ உன் வாழ்வு என்பது வீணானது, அப்படியே வாழ்ந்து மறைந்து விடு என்று சொல்லவில்லை. எதை வேண்டுமானாலும் செய், எதில் வேண்டுமானாலும் உன் கவனத்தை செலுத்து. நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் என் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா? இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதல் இடத்தை அடையும் வரை போராடு. நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன். நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன்னிடமில்லை. ஏன்? உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ வர வேண்டிய பாதை முதல் பாதை. உன்னை உலகம் பின்பற்ற வேண்டும். நீ யார் என்பதை ஒட்டுமொத்த உலகம் அறிந்து கொள்ளும் வரை உன் பாதையில் முன்னேறுவது உன் மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படு. விளையாட்டா? முதலில் வா. படிப்பா? முதலில் வா. பொழுதுபோக்கா? முதலில் வா. தீனா? முதலில் வா. அழைப்பு பணியா? முதலில் வா. இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல, இது மற்றவர்களுக்கு. இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். அவன் தானே படைத்தான். படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம். அவன் தான் எம்மையும் படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் எம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும் இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னகும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன். பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன். நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அதுபோல் தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது துவலாதே, கவலைகள் வரும்போது நெருங்கி விடாதே, உறவுகளை செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாது. நீ முன்னேறு. உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உதிப்பது யாருக்காக? மனிதனே உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக.
நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுகிறது அதை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து, யஅலமூன ظاهرا من الحياة الدنيا, அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களைத்தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, அவலம் யதஃபக்கரு ஃபி அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. வஅஜலின் முஸம்மா, அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் மேலும் கேட்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم அபஸா, மனிதா, உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீ மீண்டும் என் இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக, நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக. அடுத்த உலகத்திலே மீண்டும் இறைவன் எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக. அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக, லட்சியமாக அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது, என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம், மரண படுக்கை, எழுந்து நடக்க முடியவில்லை. அதுவரை அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு முன்னால் யாரும் பள்ளியில் இமாமாக நின்றதில்லை. ரசூலுல்லாஹ் தனக்கு முடியாத காரணத்தால் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். 4 நாட்கள். கடைசி நாள் திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி நாளுடைய அந்த தொழுகையை பார்ப்பதற்காக தங்களுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்களின் தோழர்கள் அபூபக்கருடைய தலைமைக்கு முன்னால் தொழுகையில் இருக்கிறார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில் ஒரு புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் விரிவுரை செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள்? மரண படுக்கை, மரணமாகக்கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு பிரியக்கூடிய அந்த நாள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சிரித்தார்கள்? அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தூதரின் மகிழ்ச்சியின் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன் வாழ்வின் பொழுதே தான் இல்லாமலும் தன் கட்டளைக்காக இன்னொருவரை தலைமை தாங்கி ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் இது. என் ரசூல் எமக்கு பாடம் இல்லையா? என் மரணமாகும் போது நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைவேன்? நான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டா அது எனக்கு என்ன பலனை தரும்? நான் வாங்கிய பட்டத்தை கொண்டா, டாக்டர், இன்ஜினியர், MBA என்ற பட்டங்களை கொண்டா அது மரணத்தின் போது எனக்கு எதை தரும்? மையத் என்ற பெயரை தவிர. என் குழந்தைகள், உறவுகளா 3 நாட்கள் அழுவார்களா? மனைவியாக இருந்தால் இத்தாவுடைய காலம் வரை என்னை நினைப்பாளா? அதற்கு பிறகு வயது இருந்தால் அவளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அனுமதிப்படி வேறொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து விடுவாள்.
என் குழந்தை அவனுடைய வாழ்க்கையை தேடி ஓடிவிடுவான். எதை இந்த உலகத்திலே நான் கொண்டு போகப் போகிறேன்? நான் மரணிக்கக்கூடிய தருவாயில் நான் இந்த உலகத்திலே சாதித்தது எது? எதை இந்த மக்களுக்கு செய்தேன்? எதை என் சமூகத்திற்கு செய்தேன்? எதை என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தேன்? என் வாழ்ந்தவன் யார்? இந்த கேள்வி எம்மை துரத்தினால் இது போதும் என் வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு.